டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். நாளை பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் வலியுறுத்த இருக்கிறார். இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். நாளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். தமிழ்நாட்டின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய பிரதமரை முதலமைச்சர் வலியுறுத்த இருக்கிறார். இந்நிலையில் தற்போது டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், கூடுதல் தகவல்கள். நாளை தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தலைநகர் டெல்லி வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கின்ற சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் தற்போது சந்தித்து வருகிறார். இன்று காலையில் 9:30 மணிக்கு சென்னையிலிருந்து பயணிகள் விமானம் மூலமாக தலைநகர் டெல்லி வந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. திமுக டெல்லி சார்ந்த திமுக தொண்டர்கள் ஏராளமானவர்கள் விமான நிலையம் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர். ராசா, திமுகவினுடைய எம்பிக்கள் திருச்சி சிவா உள்ளிட்ட ஏராளமானவர்கள் விமான நிலையத்தில் முதலமைச்சரை வரவேற்றார்கள். அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு இல்லத்தில் சற்று நேரம் ஓய்வெடுத்த முதலமைச்சர் சற்று முன்பு அவர் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு சோனியா காந்தி அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கின்ற ஜன்பத் 10 இல்லத்திற்கு வந்திருக்கிறார். இங்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற ராகுல் காந்தியும் உடன் இருக்கிறார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இரண்டு பேருமே சோனியா காந்தியினுடைய இல்லத்தில் தற்போது சந்தித்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாளை தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது திருமதி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இது அரசியல் ரீதியான சந்திப்பு என்றும் கூற முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து கூட்டணியை பேச்சுவார்த்தைகளை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது டெல்லி வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்திருப்பது அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, தேசிய அளவிலான அரசியல் சூழ்நிலை மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற அந்த விவகாரங்கள் குறித்தும் மூன்று பேரும் ஆலோசனை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியினுடைய இந்த சந்திப்பிற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தால் அவர் என்ன மாதிரியான இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான விவாதங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது பற்றி தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.